திருமாவளவன் கூட்டணிக்கு அடுத்ததாக சொல்றாங்க. அப்புறம் விஜய் சீமான் கூட்டணி வரணும்னு சொன்ன மாதிரி சொல்றாங்க. நான் இங்க கூப்பிட்டேன்னு சொன்னேன். அதாவது யோகத்தின் அடிப்பில் கேட்கிற கேள்வி பதில் சொல்ல முடியும். நான் எங்கேயாவது வெளிப்படுத்திருக்கிறேன்னா, எந்த கூட்டத்தில் வெளிப்படுத்திருக்கேன்னா, பெரிய கட்சி வரும்னு சொல்றீங்க. அது வரும்போது உங்களுக்கு சொல்றேன். திருமாவளவன் கூட்டணிக்கு அடுத்ததாக சொல்றாங்க. அப்புறம் விஜய் சீமான் கூட்டணி வரணும்னு சொன்ன மாதிரி சொல்றாங்க. நான் இங்க கூப்பிட்டேன்னு சொன்னேன். அதாவது யோகத்தின் அடிப்பில் கேட்கிற கேள்வி பதில் சொல்ல முடியும். நான் எங்கேயாவது வெளிப்படுத்திருக்கிறேன்னா, எந்த கூட்டத்தில் வெளிப்படுத்திருக்கேன்னா, 46 சட்டமன்ற தொகுதியில் நான் எழுச்சி சுற்றுவேன் சொல்லல. எந்த பத்திரிகையாவது பேட்டி கொடுத்துருக்கேன்னா, எங்கேயாவது அறிக்கை கொடுத்துருக்கேன்னா, அவர்கள் தங்களை அடையாளப்படுத்துவதற்கு பேசுவதெல்லாம் நீங்க கேள்வி கேட்டா யோகத்தின் அடிப்பில் கேட்கிற கேள்விக்கு என்னால் அது வரும்போது உங்களுக்கு சொல்றேன். ராலிமலை தலைமை காவலர் வீட்டில் வந்து தொடர்ந்து திருட்டு போயிருக்கு. அது இல்லாம நேற்று பாத்தீங்கன்னா திருச்சி டிஎஸ்பி வந்து பணி ஓய்வு, எனக்கு விருப்ப பணி ஓய்வு கேட்டிருக்காரு. அப்புறம் நம்ம மதுவிலக்கு டிஎஸ்பி வந்து தொடர்ந்து இந்த எனக்கு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து இப்ப காவல்துறையில வந்து அதிகமா அந்த குற்ற சம்பவம் நடைபெறுது. அவங்களே இது பண்றாங்க. அப்ப நீங்க எதுக்கு? அதாவது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில நேர்மையான காவல்துறை அதிகாரிகளுக்கு எங்களுக்கு இந்த ஆட்சியில் மரியாதை கிடையாது. அது மட்டும் இல்ல, நேர்மையா அவர்கள் செயல்பட்டா அவர்களுக்கு சஸ்பெண்ட் ஆர்டர் தான் பரிசா கொடுக்கிறாங்க. இது வன்மையா கண்டிக்கத்தக்கது. ஏனென்றால் மக்களை பாதுகாப்பது காவல்துறை. அந்த காவல்துறை ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் அழைத்து பேசி அதை சரி செய்ய வேண்டும். அதான் ஒரு அரசினுடைய கடமை. அதை விட்டு ஒரு நேர்மையான காவல்துறை அதிகாரிகளை பழிவாங்குவது ஒரு நல்ல அரசுக்கு அழகல்ல. ஆமா, அதான் சொன்னேன். சொன்னாலும் வீடு வீடா கொடுப்போம், வீடு வீடா கொடுப்போம். அவர்கள் விருப்பப்படுறது இதுல டிக் பண்ணி கொடுப்பாங்க. அலைபேசி நம்பர் விருப்பப்பட்டா கொடுக்கலாம். இது வந்து கட்டாயமே கிடையாது. இதை கொடுக்கறோம், திருப்பி கொடுத்தா ரைட்டு, கொடுக்கலாம் பரவாயில்ல, அதை பத்தி எல்லாம் கிடையாது. இதை 525 அறிவிப்புகள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக 2021 வெளியிட்டிருக்காங்க. அவர்கள் சொல்லுவது என்ன? முதலமைச்சர் உட்பட அமைச்சர் வரை 99% அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக செய்தியில் வெளியிட்டிருக்காங்க. அதுல இதை கொடுக்கிறோம், எல்லாத்துக்கும் முன்னாடி தான் கொடுக்கிறோம். இதில் யாரும் ஏமாற்றி சொல்லல. இதுல அவருக்கு என்ன பிரியுமோ அவர்கள் அதை வெளிப்படுத்துவாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.